இந்த பாப் வந்து பனாக்குலான் லாஜிக். இதுக்கு முன்னுக்கு வந்து சிலிபஸ்ல வந்து போன வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து இது வந்து பனாக்குலான் மேத்தமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பனாக்குலான் மேத்தமேட்டிக் அதாவது பனாக்குலான் லாஜிக். பிரீஃபா லைட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த பாப் பத்தி, இந்த பாப் படிச்சு முடிக்கிறப்ப என்னன்னாக்கா ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து கணக்குல எப்படி செய்யணும்ன்றது இதுல தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி எது எது அடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சினாரியோ இருக்கு, ஒரு ட்ராஃபிக் சினாரியோ இருக்கு. அந்த ட்ராஃபிக் சினாரியோல வந்து இப்போ ஜலன் ஏ, ஜலன் பி, ஜலன் சி, 3 ஜலன்ல வரப்போ ட்ராஃபிக் மாறும். ஓகே, ஜலன் ஏ ட்ராஃபிக் வரணும். ஆஃப்டர் 1 மினிட்ல ஜலன் பி ஓட ட்ராஃபிக் வரணும். அப்புறம் 1 மினிட்ல ஜலன் சி ஓட ட்ராஃபிக் வரணும். அப்ப இந்த ட்ராஃபிக் மாறதுக்கு ஒரு கோடிங் இருக்குல்ல. ஓகே, அந்த கோடிங் எழுதுறதுக்கான பேஸ் இங்க இருந்து தான் வரும். ஆக்சுவலி இதுதான் அதோட பேஸ். சோ அதுதான் இது லெபேக்கப்புற அரஹன் அப்படின்னா அது எப்படி நம்ம வேலை செய்ய வைக்க போறோம், அந்த மாதிரி தான் அதுதான் இந்த பாப்பர் படிக்க போறோம். இப்போ நக்குலான் லாஜிக்கலா வந்து எப்படி எழுதணும். ஓகேங்களா? சோ இப்போ யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஸ்டடி பண்ணி ஐடி ஃபீல்ட் பாப்பறேன், இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த பாப். ஆக்சுவலி ஆனா கல்குலேஷன் இந்த பாப்ல கிடையாது. தட் கல்குலேஷன் பேசிக்கா ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்ப நம்ம படிக்க போறதுதான் அப்ப இது ஆயாட் பஞ்சாத்து. நம்ம மலாயில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் இருக்கும். அதுல முக்கியமா வந்து ஆயாட் சால் இருக்கும், ஆயாட் பஞ்சாத்து இருக்கும், ஆயாட் சிறுவான் இருக்கும். அப்ப ஆயட் பிரிண்டா கோட் இருக்கும். அப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி வந்து ஆயட் பஞ்சாத்து நம்ம tentukan பண்ணுவோம்? How will decide ஆயட் பஞ்சாத்து? Anyone can tell me how you'll know it is ஆயட் பஞ்சாத்து? சிம்பிள் வச்சு சார். சிம்பிள் வச்சியாமா? இப்ப நான் ஒரு சட்டை, கருப்பு கலர் சட்டை சிம்பிள் வச்சு நீங்க சம்மட்டுங்கான இருந்தா நீங்க ஆயட் பஞ்சாத்துன்றீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கப்ப இப்ப இதுல டி கேள்வி இருக்கு, ஆன்சர் இருக்கு. ஓகே, டி கேள்வி வந்து பஞ்சாத்துன்றீங்களா நீங்க? உண்மையான பதில்னா வந்து பஞ்சாத்தா. உண்மையான பதில்னா எப்படி உண்மை? அந்த உண்மைன்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க. இன்னும் அந்த உண்மைன்ற வார்த்தை கரெக்ட்ல, வேற இன்னொரு வார்த்தை வரணும். ஆக்சுவலி சார் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க. ஆயட் பஞ்சாத்தானா வந்துட்டு அந்த இது வந்து லாஜிக்கா இருக்கணும். இப்ப அந்த ஒரு ஒரு இது கொடுக்குறாங்கன்னா 2 + 2 = 4 கொடுக்குறாங்கன்னா அது வந்து பெத்துல். சோ அது வந்து லாஜிக்கா இருக்கு. அந்த மாதிரி லாஜிக்கா இருந்துச்சுன்னா அது ஆயட் பஞ்சாத்தா. ஈவன் அது புக்கான் லாஜிக்னா ஆயட் பஞ்சாத்தா இல்ல, புக்கான் பஞ்சாத்தா. அப்படின்னா இப்ப நான் 2 + 2 200 சொல்றேன். அப்ப அது புக்கான் பஞ்சாத்தா சார். சொல்லுங்க. 2 + 2 வந்து அவங்க புக்கான் பஞ்சாத்துனாங்க. 2 + 2 200 பஞ்சாத்தவா புக்கான் பஞ்சாத்தவா? பஞ்சாத்தா சார். ஓகே சரி, நான் வரேன். புக்கான் பஞ்சாத்தவா? ஓகே நான் வரேன். ஓகே, பஞ்சாத்த எப்படி tentukan பண்ணுவோம்னாக்கா, இப்போ வந்து நான் ஒரு சொல்றப்ப சார் அது வந்து ராங். நான் சொல்றேன் மலேசியாவோட ஹாரி கெமர்டேகான் வந்து 30 hari bulan செப்டம்பர் சொல்றேன். இது ரைட்டா ராங்கா? ராங் சார். அதுதான் வந்து இது இல்ல. ராங் சார். ஓகே, அப்ப ராங் அது பஞ்சாத்து. even though it is wrong, itu ialah பஞ்சாத்து. ஏன்னா உங்களால சொல்ல முடியுது அது வந்து அது வந்து ராங் அப்படின்னு. சோ ராங் ரைட் doesn't matter. உன்னால ராங்னு சொல்ல முடியுதுன்னா அது பஞ்சாத்து. அப்பதான் அது வந்து பஞ்சாத்து yang palsu. இதுவே வந்து நம்மளோட மர்டேக்கா வந்து 31 ஆகஸ்ட் அப்படின்றப்ப வந்து benar. அப்ப அது பஞ்சாத்து yang benar. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொன்னேன் 2 + 2 4 வந்து ரைட்டான ஆன்சர். அப்ப அது பஞ்சாத்து. 2 + 2 200 அது ராங்கான ஆன்சர். ஆனா ராங்னு தெரியுது இல்ல, அப்ப அது பஞ்சாத்து yang palsu. சோ ரைட் ராங்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பஞ்சாத்து. boleh faham tak? ஓகே சார், boleh. பாருங்க, ஒன்னாவது பாருங்க. இப்போ வந்து பாருங்க, tolong hantar buku kerja. tolongனு ஒரு வார்த்தை வந்துச்சாலே அது பஞ்சாத்து கிடையாது, ayat seruan போயிடும். அது வந்து நம்ம வந்து ஹெல்ப் கேக்குறோம் உங்ககிட்ட. அப்ப அது வந்து sudah jadi ayat bukan penyatta. Menara Kuala Lumpur ialah menara yang paling tinggi di Malaysia. அது ரைட்டா ராங்? அப்ப ரைட் benar. benar சார். Twin Tower தான் paling tinggi, menara Kuala Lumpur இங்க paling tinggi. அது tinggi தான் போல. என்னையா? அதுவும் tinggi தானே சார்? அதுவும் tinggi தான். ஆனா வந்து அது tinggi இல்லன்னு நம்ம சொல்ல முடியுதுல்லப்ப. ஏன்னா நமக்கு தெரியும் ட்வின் டவர் தான் ஆக tinggi. இப்போ வந்து முன்னார ரசா வருது, ரசா வந்துச்சு அதான் ஆக tinggi. ஆமா தானே?
So அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் Menara Kuala Lumpur bukan bangunan yang paling tinggi. அப்ப அது வந்து பல்சு. ஆனா நம்மளுக்கு தெரியுது அது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? அப்புறம் ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நீ கொடுக்குறது ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது உண்மை இல்ல, அது வந்து பொய்யா சொல்றாங்க அப்படின்னு. அந்த ராங்னு சொல்றப்ப அது வந்து ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா புண்ணியத்து yang palsu. So இப்ப புண்ணியத்துவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். Oke, so bagaimanakah Anda datang ke sekolah வந்து question mark. அப்ப அது ayat soal. Maka அது வந்து புண்ணியத்து கிடையாது. புரியுதுங்களா? வந்து B வந்து புண்ணியத்தின் kerana ayat itu benar போட்டுருக்காங்க. Ya சார். அது மீன்ஸ் இப்போ வந்து ayat வந்து benar-னா அந்த சென்டென்ஸ் ரைட். ஆனா fakta salah-lah. அது வந்து இப்ப Menara Kuala Lumpur வந்து bukan paling tinggi apa? paling tinggi. Yes. ஏன்னா நம்ம ஒன்னும் benar palsuக்கு வரல. நம்ம ஒன்னும் ayat புண்ணியத்துல தான் இருக்கணும் actually consider. ஓகே சார். ஓகேங்களா? சோ டி பாருங்க x tambah 3 sama dengan 5. இது penyatawa bukan penyatawa? Bukan penyata. புண்ணியத்து சார். bukan penyata. ஏன்னா அந்த x ஓட 4 வரணும். 4 வரணும்ல. x ஓட நீளை என்ன நமக்கு தெரியாது. சோ x ஓட நீளை தெரிஞ்சாதான் 5 வருமா வராதா நமக்கு தெரியும். அப்ப நீளை தெரியாதப்ப விட தெரியாது தானே? ஆமா சார். அப்ப அது வந்து விட நம்மளுக்கு தெரியாது. இது ரைட்டா ராங்கானே தெரியல. ஏன்னா எக்ஸ் என்னன்னு தெரியல. எக்ஸ் 2ன்னு போட்டா அது ரைட்டான விட. எக்ஸ் வந்து 4 போட்டா 5 போட்டா அது வந்து பிழையான விட. ஆமா தானே? இப்ப எக்ஸுக்கு வேல்யூ தெரியாதப்ப maka ini akan jadi ayat bukan penyata because kita tidak tahu nilai x. சார் இப்ப இதே அந்த எக்ஸத்துல வந்து 2 இருந்துச்சுன்னா அதுல 2 இல்ல contoh இப்ப 4 இருந்துச்சுன்னா அது வந்து penyata ஆனா வந்து பல்சுவா? Yes, penyata yang palsu. இதே x 4 இருந்துச்சு. 4 tambah 3 7 இல்ல? புரியுதுங்களா? அப்ப அது penyata bukan ayat yang penyata yang palsu வந்துரும். Bukan penyata. Penyata? Penyata yang palsu. Okay. Penyata. அது வந்து penyata. அப்படி அங்க 4 இருந்துச்சுன்னா அது penyata. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 4 tambah 3 7 வரணும். 7 வரணும் என்ன போட்டுருக்காங்க 5. அப்ப அது ராங் ஆன்சர். அப்ப ராங்னு நம்ம சொல்றோம்ல, ராங்னு சொல்றப்ப அது penyata தான். அப்ப penyata yang palsu. ஓகேவா? பாருங்க negatif 6 kurang daripada negatif 8. Negatif 6 kurang daripada negatif 8. அப்ப இது wrong. ஏன்னா negatif 6 வந்து நம்பர் நெகட்டிவ்ல வந்து நம்பர் பெருசா ஆக ஆக வேல்யூ சிறுசாகும். இப்ப negatif 100 dengan negatif 1 பாத்தீங்கன்னா இதுதான் paling tinggi, இது paling rendah. நீல ஐடியாலா நெகட்டிவ் வரப்ப திருபலைவா இருக்கும். பெரிய நம்பருக்கு வேல்யூ குறைவு, சின்ன நம்பருக்கு வேல்யூ கூட. சொல்லலாம் இப்ப நீங்க ஒரு கடை வாங்கிருக்கீங்க, 100 வெள்ளி கடை 1 வெள்ளி கடை அப்படின்னா யார்கிட்ட காசு கூட இருக்குன்னு அர்த்தம்? 1 வெள்ளி கடை வாங்கிட்டு இருந்தானே, ஏன்னா 1 வெள்ளி கடை வாங்கிருக்காங்களே, வேல்யூ வைஸ் பாக்குறாங்களா? அந்த மாதிரி நெகட்டிவ்னா கடன் மைண்ட் வச்சுக்கோங்க. சோ இப்ப இது பிரகாரம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நாம் குரான் நெகட்டிவ் லாப்பான் வந்து ராங். சப்போஸ் வந்து நெகட்டிவ் நாம் லெப்பை நெகட்டிவ் லாப்பான்னு வரணும். apa penyata kerana ayat itu palsu. Suppose வந்து wrong answer. அப்ப இது penyata yang palsu. புரிஞ்சுங்களா? So far இது வரலாம். Anyone have questions? நம்ம இன்னும் கொஞ்சம் go through பண்ணுவோம் நம்ம. இதான் பேசிக். இதான் முத படிக்க போறோம் நம்ம actually. Okay, okay, next one. So இப்ப ஒரு 2 minutes நீங்க ஒரு இடத்துல ஒரு எழுதிங்க 1வது 2வது 3வது 4வது எச் வரல வந்து எது பண்ணார் எது பல்ஸ்னு சும்மா பி பி அது மட்டும் போட்டுருங்க. penyata bukan penyata. penyata-னா benarனா benar, palsu-னா palsu. சும்மா எழுதிங்க ஒரு 5 minutes. ஓகே சார். 8:25 திருப்பி பார்க்கறேன். நீங்க நீங்க எழுதுங்க. தென் விட செக் பண்ணுவோம் நம்ம. இப்ப சொல்லி கொடுத்ததுதான் ஜஸ்ட் செக் ஆன்சர்ல. தெரியலனா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. எஸ், அந்த ஆயட் படிச்சுட்டு ஆயட் பின்னால் வந்து நீங்க அந்த எழுதி நீங்க இதுல எழுதிக்கீங்க எது பின்னார் எது பால்சு. அப்புறம் வந்து பஞ்சாத்தவா புக்கா பஞ்சாத்தவா உங்களுக்கு எப்படி கேளுங்க அப்படி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை.
ஓகேவா? எழுதியாச்சா? sir. Okey sir. Okey. So, ஒன்னாவது tentukan sama ada ayat-ayat berikut adalah penyata atau bukan. Berikan sebab-sebab telah penyata lebih okey. Malaysia ialah sebuah di negara di benua Asia. Penyata wah bukan penyata wah? Penyata. 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 Malaysia வந்து memang benua Asia இருக்கு. இதுவே நான் ஆசியா வெட்டிட்டு benua ஏரோப்பான்னு போடுறேன். அப்ப என்ன ஆகும் இப்ப? Penyata தான். ஆமா penyata தான் but அது palsu. இது வந்து இப்ப penyata yang benar. இதே ஏரோப்பா போட்டனாக்கா penyata yang palsu மாறிடும். புரியுதுங்களா? இப்ப இது வந்து penyata yang benar. Very good. ரெண்டாவது, bagaimana anda datang ke sekolah? Bukan penyata. Bukan penyata. ஏன்னா தண்டை ஸ்பாட் இருக்கு பாருங்க. Bukan penyata. Very good. Bukan penyata. Very good. Okay, மூணாவது, ayo cepat lari. Palsu sir. Bukan penyata. Bukan penyata. Tanda seru இருக்கு. Ayo வார்த்தை வந்து kata seru. ஆமா தானே? அப்ப bukan penyata. Very good. Very good. Okay. Okay, அடுத்தது, tolong selesaikan masalah Palsu ini. sir. Bukan Palsu. penyata. Palsu lah ya. Bukan penyata. Oh, bukan penyata. palsu baik கூடாது. penyata வந்தாதான் benar palsu வரணும். இது வந்து tolong வந்துச்சு பாருங்க. இது ayat seru. அதுக்கப்புறம் இதுல எந்த ஒரு ஃபக்தாவும் இல்ல. எந்த ஒரு இதுவும் இல்ல பாருங்க. வரேன். இங்க போயிடுச்சு பாருங்க. ஓகே. சோ இது penyata, இது penyata இல்ல, இதுவும் penyata இல்ல, இதுவும் penyata இல்ல. ரைட்டா? ஓகே, ஈ வந்து Betul sir, penyata. இது penyata. Penyata yang benar apa palsuah? Benar. Benar. Benar, very good. Okay, F Penyata yang benar. Penyata. Benar. Penyata. penyata ini apa saudara? Penyata sir. Penyata, very good. Penyata. Benar apa palsuah? Benar, sir. Benar. Benar. பாருங்க 9 ஐயோ அதான் கஷ்டம் சொல்ல. Oke, so 9 tolak 7 sama dengan 2. அதே மாதிரி 7 tolak 9 sama dengan negatif 2. இப்ப அவன் எழுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 lebih daripada negatif 2. So 2 lebih daripada benar palsuah? Benar தானே? அப்ப benar lah. ஏன்னா அவன் என்ன சொல்றானாக்கா 2 வந்து நெகட்டிவ் 2ஓட பெருசுன்றா. பாருங்க இந்த சிம்போல் வந்து besarன்னு அர்த்தம். Okay. apa besar lah, besar. Apa 2 lebih besar daripada negatif 2 வந்து benar. Apa penyata yang benar. Okay wah. Okay, G வந்து palsu, penyata bukan penyata wah? Bukan penyata. Bukan penyata. ஏன்னா அவன் என்ன தம்பாசி சொல்றான் ஆனா விட கொடுக்கல. அது வந்து ஒரு arahan தான். தம்பா 5 kepada 8 வந்து ஒரு arahan தான். So we don't know whether what we must do now. அது ரைட்டா ராங்கா நம்ம சொல்ல தெரியல. என்ன செஞ்சாலும் தெரியல. அதே மாதிரி 8x tolak 8 Bukan penyata sir. Bukan penyata. Very good. ஏன்னா ஆன்சர் கொடுக்கல. ஆன்சர் கொடுத்திருந்தா நம்ம தொண்டுகன் பண்ணலாம். ரெண்டாவது x வேற இருக்கு. சரிங்களா? சோ அத கேள்வி ஆன்சர் சம்மட்டுக்கு வந்தா நமக்கு தெரியும் என்ன கதை அப்படி சொல்லிட்டு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன். இங்க வருவோம். இது அதேதான். டைப் பண்ணுங்க இப்ப. நான் ஒன்னாவது மட்டும் செஞ்சிடறேன். சோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இத பாத்தீங்கன்னாக்கா p cos 2 பிரமிதி தான் டாரா பண்ணோம் குவாட்ராட்டிக். சோ அப்ப p cos 2 tambah PQ. Benar. Penyata. Plus PQ sama dengan P kuasa 2 tambah PQ. Sama இருக்கா? Sama, sir. Apa sama na penyata? Penyata yang benar. Okey, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 4 வந்திருக்கு. இங்க எத்தனை வந்திருக்குங்க? 5. அப்ப palsu ரைட். ஏன்னா அத்தனை வந்திருக்கணும். சப்போஸ் 4 தான் வந்திருக்கு. 4 இடம் தான் பாருங்க. 1 2 3 4 4 இடம் தான் வந்திருக்கணும். சப்போஸ் அவன் 5 இடம் வச்சிருக்காங்க. சரி அப்புறம் வாங்களா? சரியா? சி வந்து wrong sir. ஆனா வந்து palsu. சி வந்து
Pernyataan Punyata palsu benara? Palsu, sir. Palsu. Palsu, sir. Benar. Palsu. Yes, palsu. Correct. ஏன்னா நெகட்டிவ் சத்து நீங்க என்னதான் குவாச பண்ணாலும் திருப்பி சத்து தான் வரும். இது வந்து நெகட்டிவ் சத்து வரும். ஏன்னா வந்து கஞ்சில். இது genap. அப்போ பாசிட்டிவ் சத்து வரும். அப்போ நெகட்டிவ் சத்து tambah dengan satu sama dengan kosong beda actually. Suppose sudah pakai kosong warna, next satu bukan wrong lah. Okey, D வந்து pernyataan yang palsu. Benar. Pernyataan yang palsu benar. Benar. Okey, Palsu. palsu அம்மா செக் பண்ணி பாப்போமா 169 13 kuasa 2 வந்து 169 tolak 144 sama dengan 25 வரும் 25 sama dengan 5 kuasa 2 விட வந்துருச்சே ரைட் தானே Alright, sir. புரிஞ்சாமா டோன்ட் பி ஷை தப்புட பிரச்சனை இல்ல நோ ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்றால கூட்டலாம் சரி நான் கால்குலேட் பண்ணேன் 25 னு கிடைச்சிச்சு ஆமாமா 25 வந்து sama dengan 5 kuasa 2 5 kuasa 2 sama dengan 25 okey sir okey apa penyata yang benar okay, right. Semua gandaan 8 ialah gandaan 4 right or wrong Right, sir. Palsu. ஓகே இது வந்து கொஞ்சம் மேபி நீங்க பார்க்கல இந்த பாப் பொம்மான் பாப்பு இப்ப பாருங்க இது கொஞ்சம் மாத்திரேன் சீஃபேர் லப்பான்ல உள்ள நம்பர் சீஃபேர் லப்பான்ல உள்ள நம்பர் எல்லாமே சீஃபேர் இம்பார்ட்ல இருக்கா இல்லையா இருக்கு சார் இருக்கு, sir. பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்ப இருக்கும் சீஃபேர் லப்பான்ல உள்ள நம்பர் சீஃபேர் இம்பார்ட்ல புரியுதுங்களா அப்ப லப்பான் இருக்கும் 16 இருக்கும் 24 இருக்கும் 32 இருக்கும் 40 கூட இருக்கும் சிஃபே இம்பார்ட்ல புரியுதுங்களா இதுவே மாத்தி போட்டா memang tak boleh மாத்தி போட்டா memang tak boleh 12 8 இருக்காது அப்ப இது வந்து benar புரியுதுங்களா ஓகே சார் okey semua faktor bagi 15 ialah faktor bagi 10 faktorனா nombor yang boleh bahagi contohnya 15 வந்து நம்மனால 3 ஆல் bahagi பண்ணலாம் 5 ஆல் bahagi பண்ணலாம் அப்ப அதே நம்பரை 10 ஆல் bahagi பண்ண முடியுமா முடியாது சார் முடியாது ஏன்னா 3 tak boleh bahagi dengan 10 right yes இது bukan இது penyata yang palsu bila pernah சொல்லிட்டு நீங்க இது பண்ணிடாதீங்க இது penyata yang palsu penyata palsu right போட்டா benar okey sebilangan rhombus mempunyai 4 sisi yang sama panjang right or wrong rhombus palsu sir Palsu, sir. rhombus வந்து So, reliant தானே ரொம்ப, sir. ஆமா லலாயாங்க எப்படி இருக்கும் அது இல்ல rhombus sisi தானே? இல்லையா? ஆமா 4 sisi மேல இது வந்து benar actually Sebilang சொல்றாங்க அவங்க. Actually, semua வரணும். sebilangan rhombus sebilanganna benar தான் இது நம்ம ஒண்ணும் படிக்கல sebilangan semuanya palsu benar மா ஏன்னா அவன் எல்லா ரொம்பஸுமே வந்து எல்லாம் சம பஞ்சாங்க சொல்ல 2 3 ஒண்ணு கூட இருக்கலாம் சம பஞ்சாங்க இருக்கலாம் தானே ஆமா இருக்கலாம் தான் என்ன கதை என்னய்யா ஹலோ சொல்லுங்க விளங்குதா சொல்றது நானு விளங்குது சார் ஓகே சோ இப்ப semua sebilangan சரிங்களா இப்ப semuaன்றது எல்லா நம்பருமே sebilanganன்றது சிலதான் அப்ப அதுல ஒண்ணு இருக்கலாம் நான் திருப்பி மீன் இதுவும் நம்ம கண்டினியூ பண்ணுங்க சார் சொல்லுமா சொல்லுங்க நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க சார் okey okey ya sebilangan rhombus mempunyai 4 sisi அப்ப இங்க அவன் semua பாய்க்கல sebilanganனா ஏதோ 1 2 அப்ப 1 2 சம சைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு சார் ஏன்னா அவன் semua சொல்லிருந்தா பல்சுவா இருக்கும் அப்ப sebilanganன்றப்ப benar அதே மாதிரிதான் sebilangan nombor perdana ialah nombor genap right or wrong nombor perdana prime number சார் benar sir இல்ல sebilangan ஒரே ஒரு நம்பர் தான் nombor perdana பார்த்தோம்னாக்கா 2 3 7 சாரி 5 2 3 5 7 11 13 நம்பர் perdana வந்து அந்த நம்பரை வந்து வேற எந்த நம்பரால் பஹாகி பண்ண முடியாது அதுதான் நம்பர் perdana
நம்பர் கஞ்சியல் வேற, நம்பர் கிண்ணாப் வேற. நம்பர் கிண்ணாப் வந்து சீஃபேர் டூவோ, ரெண்டு ரெண்டா தம்பா பண்ணிட்டு போறதுதான் கிண்ணாப். 2, 4, 6, 8, 10, 12, 14 அது நம்பர் கிண்ணாப். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரடானன்றது அந்த நம்பரை வந்து வேற யாராலையும் பஹாகி பண்ண முடியாது. அதுதான் நம்பர் பிரடான. எப்படி மலேசியா ஒரு பிரதான மந்திரியோ அந்த மாதிரி இந்த நம்பரை தன்னை தானே மீன்ஸ் duo boleh bahagi dengan diri sendiri, 5 boleh bahagi dengan diri sendiri, tak ada nombor lain yang boleh bahagi. புரியுதுங்களா? அதுல பார்த்தோம்னா இதுதான். சோ அதை பத்தி 2 வந்து நம்பர் கிண்ணாப் இருக்கு. சிஃபி duo சொன்னால அப்ப இது நம்பர் கிண்ணாப். மத்த நம்பர்லாம் வந்து கஞ்சியல்ல இருந்து தான் வரும். 3, 5, 7, 11, 13 எல்லாம் வந்து நம்பர் கஞ்சியல் சேம். ஓகேங்களா? கஞ்சியல் வந்து இது 1, 3, 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி போவோம். 1ல இருந்து 2 ரெண்டா கூட்டிட்டு போவோம். கிண்ணாப் வந்து காஸ்ட்ல இருந்து 2 ரெண்டா கூட்டிட்டு போவோம். கிண்ணாப் dengan ganjil lah. Perdana ialah nombor yang hanya boleh bahagi dengan diri sendiri. So ada patina ரெண்டு வந்து memang nombor genap. Apa sebilangan nombor perdana ialah nombor genap வந்து benar. ஏன்னா 2 தான். மத்த நம்பர்லாம் இல்ல. வேற எந்த ஒரு genap அது உள்ள இல்ல. 2 மட்டும் தான் அங்க இருக்கு. That's the reason lah. சரிங்களா? Any question so far? Yes sir. Okay. ஓகே. அதான் இந்த பாப்ல வந்து புதுசா எதுவுமே கிடையாது. உங்களோட மேத்தமேட்டிக் நாலேஜ் மட்டும் தான் அதுல வேணும். மேத்தமேட்டிக் நாலேஜ் நம்ம செய்ய முடியும். இப்ப நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சொல்லுங்க நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரச்சனை இல்ல. ஓகே, now next. ஓகே, இது நானே செஞ்சிடறேன். உங்களுக்கு புரியலாம். இப்போ வந்து punyata bina satu punyata benar dan satu punyata palsu. ஒரு ரைட்டான ஸ்டேட்மெண்ட், ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். பச்சையில ரைட்டு. இப்போ நான் ரைட்டா எழுதுனாக்கா 18 lebih besar daripada negatif 18. இது ரைட்டு. ராங்கான ஸ்டேட்மெண்ட்னா negatif 18 besar daripada 18. ஓகே, இது 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரே கண்டென்ட், இந்த ஒரே பிலாங்கன் வச்சு நான் 2 வகையான ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஒன்னு ரைட்டான ஸ்டேட்மெண்ட், ஒன்னு ராங்கான ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே புஞ்ஞாத்து தான். ஒன்னு பல்சு, ஒன்னு பின்னார். கிரீன் வந்து பின்னார், ரெட் வந்து பல்சு. அகைன் இங்கே எழுதுற பாருங்க. இங்க வந்து கொசுங் ஒரு சமணங்கன் கொசுங். நம்மளுக்கு பின்னார் செய்யணும். பின்னார் செய்யணும்னாக்கா இப்படி பின்னார் செய்யறதுல ஓகே, நெகட்டிவ் 6 bahagi dengan 3 orang ada. Okey. Bracket lah negatif 3, negatif 6 bahagi dengan 3. No, cannot. அதான் அது கொஞ்சம் மிஸ்டேக். எங்க பிரச்சனைங்க கேப்போம் பண்ணாருங்க. How to do this? ஒரு ஆபரேஷன் தம்பா பண்ணாதான் வரும் நினைக்கிறேன் சார். பாகி கொடுங்க. அதான் சப்போஸ் இங்க தம்பா மாத்திருமா? மாத்திருவோம். ஓகே, சோ அப்ப நெகட்டிவ் 3 தம்பா dengan நெகட்டிவ் இல்லையா கொண்டு இருங்க. இது இங்கே மிஸ்டேக் இருக்கு. பரவாயில்ல, நம்ம கீழே செய்வோம். கீழே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து punca kuasa 49 darab dengan 6 tidak sama dengan 6. 7. Okey, tidak sama dengan 7 kuasa 2. Okey, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த நம்பர் மாத்தி போட்டுடலாம் நம்ம. இப்ப punca kuasa 49 darab dengan 7 tidak sama dengan 6 kuasa 2. 7 kuasa 2. இப்படி வரும். இது வந்து ரெட் கலர் வந்து ராங், கிரீன் கலர் வந்து கரெக்ட் ஒன். சரிங்களா? சோ கீழ உள்ளது பார்த்தோம்னாக்கா 2 kuasa 4. 2 kuasa 4 வந்து சொல்லுமா? இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றீங்க? ரைட்டா கனெக்ட் பண்ணி செய்றீங்க. இப்போ நம்ம அங்குள்ள நம்ம நம்பர்ல பார்க்கணும். இப்ப எப்படி வந்து அந்த சென்டென்ஸ் நம்ம பில்ட் பண்ணா நம்மளுக்கு அது பாசிட்டிவா வரும்னு பார்க்கணும். நம்ம இப்ப எப்படி ஆன்சர் ரைட்டா வரும், எப்படி ஆன்சர் ராங்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க வந்து எல்லா செட் பண்ண வந்து பின்னாரா இருக்கு. நம்ம வந்து பல்சுவும் கொடுக்கணும். ஆமா, இங்க வந்து கேள்வி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பரீட்சைக்கு வந்ததுல இது வந்து லிபேக்கு படியோ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பக்கத்துக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஆக்சுவலி நீங்க அவங்க கொடுத்த நம்பர்ஸ் வச்சு ஜம்பிள் அப் பண்ணி நீங்க ரைட்டு ராங்கா எழுதணும். ஆக்சுவலி புரியுதுங்களா? இப்ப நார்மலி இந்த இடத்துல வந்து ஐ கேன் சி இதுவும் ராங்கா கொடுத்திருக்காங்க, இங்கேயும் ராங்கா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ராங். ஏன்னா இது ரெண்டுமே ராங் ஆன்சர்ஸ் தான். ஏன்னா இதுவும் ஆன்சர் கரெக்ட் இல்லையே. ஓகே, இது வந்து யூ நீட் டு ஜம்பிள் அப் அண்ட் யூ ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வரும் ஆக்சுவலி. இப்ப
ஓகேங்களா? புக்கு டெக்ஸ்ட் ஆன்சர் இருக்கு. நான் புக்கு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் தரேன். புக்கு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து இன்னும் கொஞ்சம் மச் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் ஆக்சுவலி. சரி ஓகேங்களா? இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு லேட்டர் ஐ கம் பேக் டு புக்கு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வரேன் நான். ஓகே ஓகே, இங்க வரும். இது புக்கு டெக்ஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, so first one, tentukan sama ada ayat. Okay, இது நம்ம okay, ayat-ayat di bawah penyata ataupun bukan penyata. Berikan justifikasi. Okay. Marilah kita pergi bermain padang. Benara palsua? benar ஆனா bukan penyata. இப்படி penyata வந்தாதான் benar palsu வரணும். இப்ப இது penyataவா penyata இல்லையா? bukan penyata. bukan penyata, yes. ஏன்னா நமக்கு தெரியல என்ன நடக்குது, எங்க இருக்கு நமக்கு தெரியல. அப்ப இது வந்து bukan penyata. Okay, Malaysia terletak di benua Asia? Betul. Penyata, very good. Adakah 3 tambah 2 sama dengan 8? Bukan Bukan Very good. Bukan penyata. Okay. X tambah 3 lebih daripada X tolak 8. Bukan penyata. Bukan penyata. இப்ப பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு பக்கத்து முதல்ல கணக்கு செஞ்ச மாதிரி கணக்கு செய்யணும். இது ஆக்சுவலி நம்ம இப்ப X tambah 3 lebih daripada X tolak 8. இப்ப நான் இந்த X நீங்க கொண்டு வந்துருவேன், இந்த 8 நீங்க கொண்டு போயிருவேன். இப்ப அப்ப X tolak X lebih daripada negatif 8 tolak 3. ஏன்னா tambah அங்க tolak மாறிடும். அப்ப kosong lebih daripada negatif 11. பாருங்க X இல்ல இப்ப. அப்ப kosong lebih daripada negatif 11 benara palsua? Benar. Benar. Apa yang penyata yang benar? புரியுதுங்களா? சார் இந்த மாதிரி ரெண்டா இருந்தா நம்ம இது செஞ்சுதான் ஆகணுமா சார்? செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா X வந்து பேலன்ஸ் ஆகுது. அப்ப X நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க பைராட் இங்கிட்டும் அங்கிட்டும் ரெண்டு பக்கத்துமே X இருக்குன்றப்ப நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணாதான் then we can get the answer. ஓகே சார். ஓகேங்களா? இப்ப ரெண்டாவது E பாருங்க, E ல வந்து X நம்ம சால்வ் பண்ண முடியாது. ரைட்? அப்ப சால்வ் பண்ண முடியாதுன்னா நம்ம அது X கண்டுபிடிச்சு ஒண்ணும் இல்லை. இப்ப அவன் என்ன சொல்றான், 3x tambah 5 sama dengan negatif 7 ன்னு சொல்றான். அப்ப இந்த இடத்துல we don't know X ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு, அப்ப இது வந்து bukan penyata. Boleh faham tak? Anyone confusing? Mana சொல்லுமா? E வந்து penyataan தானே சார்? இதுமா D-யா? மாறிடலாம். E வந்து bukan penyata. ஏன்னா 3x ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. இந்த 7 நெகட்டிவ் 7 விட ரைட்டா ராங்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப ஓகே ஓகே சார். எனக்கு x வந்து இப்ப லெட்ஸ் சே x வந்து 2 போட்டுட்டானாக்கா 3 darah 2 6 tambah 5 11 ஆச்சே. அதே மாதிரி வந்து x என்னன்னே தெரியாதுல. அப்ப வந்து எனக்கு விட தெரியாது ரைட்டா ராங்கான்னு. அப்ப இது உட்காந்து jadi bukan penyata. புரிஞ்சுங்களா? சிம்போல் இருக்கு. அப்ப இந்த சிம்போல் வந்து lebih besar kurangன்றப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். சமடங்கன் போட்டு தான் செய்ய முடியாது ஆக்சுவலி. இதுவே இதே கேள்வி x tambah 3 sama dengan x tolak 8 சொல்லியிருந்தாங்கனாக்கா இதுவும் நம்ம செய்ய முடியாது. இது வந்து bukan penyata கீழ போயிருக்கும். ஏன்னா சமடங்கன் போயிருச்சு. சார் அப்ப எது இருந்தாதான் நம்ம இது செய்யணும் சார்? அந்த lebih atau kurang இருக்கு அந்த சிம்போல். ஓகே சார். இந்த lebih kurang lebih sama dengan kurang sama dengan இந்த மாதிரி இருந்தா நம்ம சால்வ் பண்ணலாம். சமடங்கன் இருந்தா சால்வ் பண்ணு. சமடங்கன்றப்ப அவன் வேல்யூ கொடுத்துறான். இங்க உள்ள வேல்யூவும் ரெண்டுமே சமன்றான். ஆனா அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு x ஓட நீளம் தெரியாது. then how we know? அப்படியே நம்ம இதை சால்வ் பண்ணா கூட நம்மளுக்கு வந்து கோசோங் சமடங்கன் நெகட்டிவ் 11 வரும். அப்ப still we cannot understand எப்படி வந்து கோசோங் நெகட்டிவ் 11 ஏன் வரும் அந்த இடத்துல. எதை ப்ரூஃப் பண்ண போறோம் நமக்கு தெரியலையே. புரியுதுங்களா? புரியுது சார். சோ இதே இந்த சிம்பல்ஸ் இருந்துச்சுன்னா then we can prove. if let's say duo lebih daripada 4 அந்த மாதிரி வரும். எஸ் இப்ப ப்ரூஃப் பண்ணலாம். 2 வந்து ஆமா 2 வந்து 4 பெருசு இல்ல சின்னது அப்படி சொல்லிட்டு நம்ம benar falsuன்னு கொடுக்கலாம். Boleh tak? அந்த மாதிரி தான் வரும். சோ sama dengan தான் சால்வ் பண்ண முடியாது. besar atau lebih besar kurang atau sama dengan இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். sama இந்த சிம்பல் இந்த மாதிரி சிம்பல் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? any questions so far? ஓகே தெரியலன்னா சொல்லுங்க. ஏன்னா இது நம்ம திருப்பி நான் போயிட்டே இருப்போம். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு இந்த பாப்ல. இப்பதான் கொஞ்சம் படிச்சிருக்கோம் நம்ம இன்னும். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. அந்த क्वेश्चन நம்பர் D நீங்க சொன்னீங்க 0 more than -11.
ஆமா அது வந்து பல்சு தானே வரும். இல்லையா? இப்ப பாருங்க 0 more than -13 -11ல இப்ப வேல்யூ வைஸ் போவோம். இது வந்து ஹூத்தாங் 11 ரிங்கேட், இது 0 ஹூத்தாங். இப்ப வேல்யூ யாருக்கு திங்கி? 0க்கு வேல்யூ திங்க, நெகட்டிவ் 11 வேல்யூ திங்கியா? 0க்கு தான். அதுதான். ஏன்னா நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நெகட்டிவ் படிக்கல, அதனால மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். போயிட்டேன் இங்க இருந்து வெளியாகிறதுக்காக கஷ்டமா இருக்கு. ஓகே ரைட். மனபிகி. ஓகே, சோ நம்மளோட சார்ட் பார்த்தோம்னாக்கா நம்மளோட சர்த்தா வந்து இப்படி வரும். 1 2 3 4 5 6 7 8. இங்க நெகட்டிவ் 1, நெகட்டிவ் 2, நெகட்டிவ் 3, நெகட்டிவ் 4, நெகட்டிவ் 5. இப்படி போது பாருங்க. சோ அப்ப இந்த கிராஃப் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட மலாயில வந்து மனாய் அதாவது ஏறு வருஷம்னா பாருங்க இங்க இருந்து தான் மனாய் பண்ணுது நம்பர் நீல ஐடியா. ஏன்னா 1 2 3 ஆமா தானே? சோ அதே மாதிரிதான் இந்த கிராஃப் மாறாது, இது இப்படியே தான் போவோம் ஆக்சுவலி. சோ அப்ப இங்க இருந்து நீல ஏறிட்டே போவோம். அப்ப நெகட்டிவ் 5 விட நெகட்டிவ் 2 பார்த்தோம்னா நெகட்டிவ் 2 லெபே பசார், நெகட்டிவ் 2 லெபே பசார். புரியுதுங்களா? அப்ப 0 இங்க இருக்கு, நெகட்டிவ் 11 இங்க இருக்கு. அப்ப நெகட்டிவ் 11 0க்கு பின்னால இருக்கு. அப்ப அது கன்சிடர் லெபே கச்சேல் 0 நெகட்டிவ் 11 லெபே கச்சேல் எப்பட கொசோங். ஏன்னா இப்படி தான் போகும் அந்த வருஷம். boleh faham tak? கைண்ட் சார். சோ நம்ம இந்த மாதிரி நம்ம கிராஃபோட மெத்தட் தான் பாய்க்கணும். ஆமா, அது வேல்யூ வந்து கிராஃப் அப்படிதான் இருக்கு. மேத்தமெட்டிக் எல்லாமே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரு இடத்துக்கு மாறாது ஆக்சுவலி. சோ இதுவும் அதே மாதிரி தான். வாய் பாத்தீங்கன்னா அப்படிதான். இங்க 1 இருக்கும், நெகட்டிவ் 1, நெகட்டிவ் 2, நெகட்டிவ் 3, நெகட்டிவ் 100. அப்ப நெகட்டிவ் 100 lebih rendah berbanding dengan நெகட்டிவ் 1. ஏன்னா இன்னும் கீழே நெகட்டிவ் 100, நெகட்டிவ் 1 மேல இருக்கு, 100 இன்னும் மேல இருக்கு. சோ அது ஏற ஏற வேல்யூ ஏறிட்டே போகுது, கீழே இறங்க இறங்க வேல்யூ இறங்கிட்டே போகுது. புரியுதுங்களா? புரியுது சார். So அப்போ வந்து 0 dengan negatif 11 வரப்ப 0 membawa nilai yang lebih tinggi berbanding dengan negatif 1. Boleh faham? Boleh faham sir. Okay, very good. Okay, இப்போ இந்த கேள்வி பாப்போம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி क्वेश्चंस. Bina satu pernyataan yang benar menggunakan angka dan simbol yang diberikan. Okay, right. So apa pernyataan yang benar? Benar lah saya perempat. Apa ini எப்படி செய்யணும்? benar செய்யணும்னாக்கா 23 tambah dengan 40 lebih besar daripada 9. இல்லையா? 40 tambah dengan 9 lebih besar daripada 23. இது ரெண்டுமே ரைட்டான ஆன்சர் தான். Okay சொல்லுங்க. இப்ப இந்த ஏ வந்து இப்ப இந்த 29 கோம போட்டு தம்பா போட்டு கோம போட்டு 9 போட்டு கோம போட்டு 40 போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரினா இது எப்படிதான் செய்யுது? அந்த மாதிரி இந்த மாதிரி தானோ 23 தம்பா. இது தமிழ்ல வந்து உங்களுக்கு 4 சொற்கள் கொடுத்துட்டு உங்களை வாக்கியம் அமைக்க சொல்றாங்கல்ல. அந்த பிரகாரம் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி வச்சுட்டு அங்கங்க வச்சுட்டு அதை வந்து அழகா சூசன் பண்ணி ஒரு ஆயட் செய்யணும் சொல்றாங்கல்ல. ஓகே, அதே மாதிரி மேத்தமேட்டிக் இதை வந்து அங்கங்க வச்சுட்டு இப்ப மொத்தம் இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 பிரகாரம் இருக்கு. இந்த 5 பிரகாரத்தை கரெக்டா சூசன் பண்ணணும். ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து புஞ்ஞாத்து yang benar வர்ற மாதிரி இருக்கணும். இங்க பாருங்க 23 tambah dengan 40 வந்து என்ன வரும்? 63 வரும். ஆமாவா? 63 lebih besar daripada 9. ரைட்டா ராங்கா இது? betul சார். அப்ப அந்த மாதிரி தான் எழுதணும். அப்ப இதுவே நான் மாத்தி செஞ்சா கூட ராங் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 tambah 23 lebih besar daripada 40. இந்த மாதிரி வந்து ayat palsu. ஏன்னா 9 tambah 23 வந்து akan jadi 32. 32 dengan 40 வந்து ayat palsu. சோ நமக்கு வந்து ayat yang benar தான் வரணும். அப்ப இதுவும் தான் ayat yang benar. 40 tambah 9 49. 49 lebih besar daripada 23. புரிஞ்சுங்களா? ஏதோ கொஞ்சம் புரியுது சார். இது வந்து நம்ம வாக்கியம் அமைக்கணும். நம்ம அப்படி தமிழ்ல மலையாள இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் செய்யறோமோ அதே மாதிரி இதுவும் வாக்கிய அமைத்தல் தான். பட் இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கீழே தான் போகுது ஆக்சுவலி. பட் நெவர் மைண்ட், உங்களுக்கு புரியலையா திருப்பி உங்களுக்கு பேசி கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க, அடுத்த வாரம் திருப்பி நம்ம படிக்கிறப்ப என்ன கொஞ்சம் கேளுங்க ஆக்சுவலி. ஓகே சார். புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் தரேன் நான். செப்புலோ ஒரு வார்த்தை, லீம, தம்பா, sama dengan 15 இப்படி கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து நீங்க அழகா சூசன் பண்ணுங்க. எப்படி சூசன் பண்ணுவீங்க நீங்க இப்ப? 10 tambah 15. இதுதான் அந்த கணக்கு. இப்ப இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கணக்குனால பார்த்தாலே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் கணக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் என்ன சார் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு வரும் ஆக்சுவலி. ஏன்னா அந்த சிம்பிள் வந்து நீங்க வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. யாரு செட் படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். செட் படிக்கலன்னா இது தெரியாது. சோ இந்த பாப் பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் நாலேஜ், இதுக்கு முன்னுக்கு நீங்க மேத்ஸ் என்ன படிச்சீங்களோ அதை தான் இங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி வரப்பதான் நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க, இது ஏன் புதுசா இருக்கு, இது எனக்கு புரியலையே அப்படின்னு. சோ இப்ப பி பாத்தீங்கன்னா என்ன விடனாக்கா 3 டி dalam 3 6 9. இது உனக்கு புரியலன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா இது வந்து செட்ல இருந்து வேற பாப்ல இருந்து இங்க பிஞ்சா பண்ணிருக்காங்க. இந்த சிம்பிள் உனக்கு புரிஞ்சாதான் இந்த கணக்கு செய்ய முடியும். இது வந்து dipanggil subset. Subsetனா அதோட மெம்பர் 3 merupakan ahli kepada 3 6 9 அந்த மாதிரி வரும். இந்த ஃபேமிலியில தான் 3 இருக்குன்னு சொல்றோம். இப்படிதான் இது எழுதணும் பின்னார்னாக்கா. புரிஞ்சுங்களா? ஓகே சார். உங்களுக்கு புரியலன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா இது வந்து மத்த பாப். இப்ப இந்த பாத்தீங்கன்னா பெச்சாகான் பாப் ஆக்சுவலி. இது வந்து ஒரு ரைட்டான விட எழுதணும். இப்ப இது வந்து சமடுங்க இருக்கு. பெருக்குனா சிப்ளோ per 3 வர மாதிரி நான் செய்யணும். So I need to know where how must get the answer. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எழுதுறேன்னா 1/4 darab dengan 3. சொல்லுங்க சொல்லுங்க வணங்களே. நான் பேசுறது விளங்குதா? விளங்குது சார். ஓகே ஓகே. சோ 5 darab 5 5 6 darab 5 4 5 per 24 இங்க என்ன விட இருக்கு சிப்ளோ per 3. அப்ப இது வராது, நான் மாத்தி ஆகணும். இப்ப so I have to change la. I need to guess back வேற என்ன வரும் அப்படின்னு. For example 5 per 6 darab dengan 10 per 3. இப்படி போட்டாலும் வராது. சொல்லுங்க. 1 per 4 darab dengan 10 per 3. ஓகே, அப்ப 1 darab 10 10 4 darab 3 12. இத சிம்பிளிஃபை பண்ணா C5 5 per 6. அப்ப இந்த மாதிரி தான் விட. இதான் விட ஆக்சுவலி. 1 per 4 darab dengan 10 per 3 sama dengan 5 per 6. கால்குலேட்டர் இந்த விட கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. 5 per 6 எப்படி கிடைச்சுனாக்கா 10 12 சுருக்குனாங்க. அப்ப இது தெரியலன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா இனி datang daripada pecahan. புரியுதுங்களா? அப்ப நோ ப்ராப்ளம். ஆனா இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் செட் பண்ணணும் ஆக்சுவலி. இந்த பாப்ல இந்த மாதிரி கேள்வி வந்து இதுக்கு பரிச்சுக்கு வந்து ரொம்ப குறை வந்தது. பட் ஆனா உங்களுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி நான். சரிங்களா? சோ அப்புறம் இங்க போனோம்னாக்கா ஓகே, இது பிரகாரம் பார்த்தா இதுவும் குவாட்ராட்டிக் வெர்ஷன் கீழ தான் போவோம். x cos 2 tambah 3 இது பார்த்தோம்னாக்கா இது வந்து ayat benar செய்யணும். பட் இது வந்து ஸ்மாலர் வேல்யூ, இது பிகர் வேல்யூ. ஏன்னா இது வந்து தம்பா பண்ணிட்டு cos 2, இது தம்பா பண்ணாம cos 2. சி இது தம்பா பண்ணிட்டு cos 2 பண்றாங்க. இப்ப லெட்ஸ் சே x 1 வச்சுக்கோமே. 1 tambah 3 4 cos 2 16. இது 1 tambah 3 4 தான் வரும். அப்ப இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். And then you have to arrange accordingly lah. So apa x tambah 3 kuasa 2 lebih besar atau sama dengan இல்ல அவன் சிம்பிள் இப்படி கொடுத்து அப்படியே போய்க்கணும். ஓகே, அப்ப x kuasa 2 tambah 3 kurang atau sama dengan x tambah 3 kuasa 2. இதான் இதோட ஆன்சர். இந்த ஜப்பான் டி. ஓகே, பாருங்க நான் அதை மாத்திடுறேன் ஆக்சுவலி. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எழுதுறதுக்கு. ஓகே ஓகே இங்க ஓகே தெரியுதானே? தெரியுது சார். ஓகே, இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே ரைட். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்கா இப்போ இது இந்த சென்டென்ஸ் என்ன இப்ப நான் எழுதியாச்சு. இது வந்து கன்சிடர் வந்து kurang x kuasa 2 tambah 3 kurang atau sama dengan x tambah 3. அப்படி ஒரு ஆன்சர். இதோட வேல்யூ குறைவு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் x வந்து 2 கட்டி பண்றேன். இப்ப saya jadikan x sebagai 2. x sebagai 2. அப்ப என்ன ஆகுது? இப்ப 2 kuasa 2 tambah 3. 2 kuasa 2 4. 4 tambah 3 7. Oke. இங்கே அதே மாதிரி தான் 2 tambah 3 kuasa 2. 2 tambah 3 5. 5 kuasa 2 ialah 25 பாருங்க. So 7 kurang daripada 25. Apa correct lah?
இதான் டிஃபரன்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம தனியா கான்சிடர் பண்றோம், இது குரூப்பா கான்சிடர் பண்றோம். குரூப்பா கான்சிடர் பண்றப்ப வேல்யூ இன்னும் கூட வரும் ஆக்சுவலி. இதெல்லாம் குவாட்ரேட்டிக் நம்ம படிச்சது தான் ஆக்சுவலி. ஓகேங்களா? அடுத்தது கடைசி கேள்வி இ பார்ப்போம். இ வந்து விட கண்டுபிடிக்கணும். இப்ப punca kuasa 23 tambah dengan 9 sama dengan 12. இதான் விட. ஏன்னா நீங்க 27 punca kuasa 3 பண்ணீங்கன்னா 3 வரும். 3 tambah 9 sama dengan 12. சோ இங்க எத்தனை 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 கரெக்டா வந்துருச்சு. இப்ப ஆன்சர் வந்து ரைட். ஏன்னா அவனுக்கு புண்ணியத்து yang benar வேணும்ன்றப்ப kita buat புண்ணியத்து yang benar. ஓகேங்களா? anyone you confused? போலாம் அடுத்து. ஓகே சார். ஓகே. ஏன்னா இது நீங்க கண்டினியூ பண்ணோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் நான் இங்க கொஸ்டின்ல தான் இருக்கேன். இப்ப இது முடிஞ்ச உடனே இப்ப உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் புண்ணியத்து புக்கான் புண்ணியத்து benar palsu சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? ஓகே. இப்ப இது முடிஞ்ச உடனே புனாஃபியன் பட் லாஃபா எக்ஸ்பிளைன் பண்றோம் என்னென்ன படிக்க போறோம்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே இதெல்லாம் புரிஞ்சாலும் இங்க போக முடியும். இப்ப புனாஃபியன் வரும். புனாஃபியன் என்னன்னாக்கா மொதல் உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருந்தோம். 3 tambah 2 ialah 5 அப்படின்னு. இது ayat yang benar. ஆமா தானே? புண்ணியத்து yang benar. இந்த புண்ணியத்து yang benar நான் புண்ணியத்தை yang falsuவா மாத்தணும்னா எப்படி எழுதுறது? 3 tambah 2 sir. tidak tambah dengan 5. ஓகே. இப்ப பாருங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்களா? இதான் அந்த சிம்பிள் dipanggil penafian. சோ penafiaனுக்கு வந்து சில சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள் இருக்கும், இந்த சிம்பிள் இருக்கும், புக்கான் பாய்ப்போம், இல்லைன்னா திடா பாய்ப்போம். இப்ப இதெல்லாம் பாய்ச்சி ஒரு ரைட்டான ஸ்டேட்மெண்ட் ஒரு பெத்தோலான ஸ்டேட்மெண்ட் நம்ம ராங்கா காமிக்கணும். புனாஃபியன் போய் சொல்ற மாதிரில பெண்ணார பல்சுவா மாத்தணும், பல்சுவ பெண்ணாரா மாத்தணும். இது வந்து புனாஃபியன். அப்போ உனக்கு அந்த பெண்ணார் பல்சு தெரிஞ்சாதான் புனாஃபியன் கீழே நீங்க வர முடியும். புரியுதுங்களா? அப்ப புனாஃபியன் நம்ம படிச்ச பிறகு நம்ம எங்க போவோம்னாக்கா pengkuantitian முத வந்துச்சுல semua sebilangan கீழே போவோம். இப்ப அதே benar palsu வந்து semua வச்சு sebilangan வச்சு tentukan பண்ணுவோம். எது benar எது palsu. எப்படி வந்து ஒரு புண்ணியத்தை வந்து benar-ஆ மாத்தலாம், எப்படி வந்து ஒரு புண்ணியத்தை palsu-ஆ மாத்தலாம் dengan menggunakan semua dan sebilangan. pengkuantitian வரும். pengkuantitian முடிஞ்ச உடனே நம்ம வந்து menentukan nilai majmu கீழே வந்து ரெண்டு வார்த்தை வரும். dan atau. அதே benar palsu dan atau ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா நம்ம கணக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும். 3 tambah 2 3 tambah 2 sama dengan 5 இன்னொரு புண்ணியத்தை வருங்க. 3 darab 2 sama dengan 10. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்ப இது ஒன்னு ரைட் ஒன்னு ராங். அப்ப இது எப்படி நடக்கும்? அப்ப இது வந்து நம்ம மஜ்மூ கீழ படிப்போம் dan atau வச்சு. புரியுதுங்களா? ஓகே. இது ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் இவ்வளவுதான் டீச் பண்ண ஐடியா. இன்னைக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இதுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். membina penyatu dalam bentuk implikasi. Jika maka, jika dan hanya jika. நீங்க அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்களா, புண்ணியத்தை படிக்கிறீங்க. அந்த ரெண்டு புண்ணியத்தை வச்சு எப்படி இம்ப்ளிகாசி செய்வோம் அப்படின்னு. இம்ப்ளிகாசி புரிஞ்சாதான் நீங்க அங்க ஒண்ணு 4 இருக்கு இம்ப்ளிகாசி கீழே. ஆகாஷ், சொங்சாங், கொன்ட்ரா பாசிட்டிவ். இதெல்லாம் கணக்கு இல்ல, இதெல்லாம் ஆயாட் தான், சென்டென்ஸ் எழுதுறது தான். ஓகே. சோ இது வரைக்கும் நீ படிக்கிறது பிளான். ஆனா இன்னும் இருக்கு. இம்ப்ளிகாசி முடிஞ்ச உடனே நம்ம ஊஜா படிப்போம். ஊஜாக்கு அப்புறம் டெடுகாசி அரோஹான் படிப்போம். டெடுகாசி அரோஹான் முடிஞ்ச உடனே பிரிமிஸ் 1 பிரிமிஸ் 2 கசிம்புலான் படிப்போம். இதெல்லாம் இந்த பாப்ல உள்ளது ஆக்சுவலி. இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். உனக்கு ஒண்ணு புரிஞ்சாதான் அடுத்து புரியும். இப்போ புண்ணியத்தை பின்னார் படிச்சு புரியாம புனாஃபியான் படிக்க முடியாது. சோ இட் மஸ்ட் பி கண்டினியூ. சோ அதுக்கு தான் சொல்றேன். புரியலையா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் புரிய வைக்க பாக்குறேன். அப்பதான் இந்த பாப் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா சொன்னாங்க அந்த பாப் மார்க் போயிடும், உங்களுக்கு மார்க் கிடைக்காது. இது வந்து கணக்கே இல்லாத பாப். கணக்கு இல்லாத பாப் நம்ம மார்க் பூத்தாலா கஷ்டம்லா. பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேள்வி காமிக்கிறேன் உங்ககிட்ட. அந்த கேள்வி பாருங்க கணக்கு இருக்கா இல்லையான்னு. டெக்ஸ்ட் புக் இருக்கா? ஓகே டெக்ஸ்ட் புக் இருக்கு. ஓகே. இந்த கேள்வியில பாத்தீங்கன்னாக்கா உங்களோட பரீட்சைக்கு வர கேள்வி வந்து இப்படிதான் எக்ஸாக்ட்லி இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. 6 மார்க் கொஸ்டின். ரைட்டா? ஓகே ரைட். இங்க ஓகே இங்க ஓகே கம் பேக் ஓகே. இந்த 7வது கேள்வி இருக்குல்ல, இந்த 7வது கேள்வி மாதிரி வரும்.
இந்த 7வது கேள்வி மாதிரி lebih kurang question number 7 yes இந்த மாதிரி இருக்கும். A பாருங்க premise வச்சு kesimpulan செய்யணும். premise 2 செய்யணும், premise 1 செய்யணும். இது மூணுமே முடிச்ச பிறகு இதுல இருந்து ஒரு கேள்வி வரும், அப்புறம் 8ல இருந்து ஒரு கேள்வி வரும், 9ல இருந்து ஒரு கேள்வி வரும். இங்க சொந்த क्वेश्चन கரெக்ட்டா கொடுக்கணும்ங்க. சோ அந்த மாதிரி கேள்வி வந்து மிக்ஸ் அப் பண்ணி எல்லாத்தையும் கலந்து வரும். சோ தட்ஸ் வை we need to understand really well. சரிங்களா? என்னாச்சு போலாமா? அடுத்து போலாம் சார். ரொம்ப ஆனா வந்து ஒரு பாட்டா புரிஞ்சுட்டு போனாதான் நம்மளுக்கு இது ஈஸியா இருக்கும். அங்கங்க தெரியல சொல்லுங்க. ditentukan sama ada penyataan di bawah benar ataupun palsu. Benar இது எல்லாமே penyataan சொல்லிடாம இப்ப benar-ஆ palsu-ஆன்னு வரணும். பட் இதுல வந்து semua sebilangan வந்துருச்சு. சோ நான் டுகெதரா கொண்டு போயிடுறேன் நானு. ஓகே, இப்ப semua segi 4 mempunyai sudut tepat. Right-ah wrong-ah? Semua segi 4 mempunyai sudut tepat. betul sir, right. benar sir. benar ஏன்னா segi 4 இப்படிதான் வரும். பேர் வந்து segi 4 இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. இந்த மாதிரி segi 4 tepat, segi 4 sama, இந்த மாதிரி ரெண்டு மாதிரி வரும் ஆக்சுவலில. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது நம்ம segi 4ன்னு சொல்ல மாட்டோம். இதை வந்து நம்ம trapezium சொல்லுவோம். இதே இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து நம்ம rhombusன்னு சொல்லுவோம். அப்ப வந்து 4 சிசி இருந்தாலும் 3 விதமான பேர் இருக்கு. segi 4 sama, segi 4 tepat, trapezium, rhombus. அப்ப வந்து இது segi 4 tepatனா கண்டிப்பா நமக்கு 90 டிகிரி சூரத் tepatனா 90 டிகிரிஸ்ல 90 டிகிரிஸ் கண்டிப்பா இருக்கும். அப்ப இது வந்து benar. Sebilangan rhombus mempunyai 4 sisi yang sama. Right ah orang பாருங்க sebilangan சொல்றான். அப்ப இது வந்து benar. இதுவே semua சொல்லிருந்தா wrong. ஏன்னா எல்லா ரோம்பஸ்மே லாயா பாருங்க மேல வந்து சின்ன வச்சுட்டு கீழே நீட்டா இருப்பாங்க இந்த மாதிரி. அப்ப இது வந்து sama sisi தானே. அப்ப இது வந்து tak boleh masuk lah. Apa sebilanganன்றப்ப kita boleh pilih 1 ataupun 2. அப்ப sebilangan கீழ போயிடும். ஏதோ 1 2 அந்த மாதிரி. So it goes correct lah. Semua segitiga mempunyai sisi yang sama panjang. Right ah wrong ah? benar. பாருங்க semua படிச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்றானாக்கா எல்லா செகித்திகமும் எல்லாமே வந்து எல்லா சிசி சேமா இருக்கும். சொல்லுங்க. இல்ல சார், palsu. palsu sir. வெரி குட். ஏன்னா செகித்திக வந்து mengikut keadaan. இது வந்து எல்லா சிசி சமம்னு சொல்லலாம். இப்ப இது வந்து எல்லா சிசி சமமா வராத. புரியுதுங்களா? ஏன்னா அவன் semua பாய்ச்சினாலதான் அது பிழை. இது semua பாய்க்கலன்னா அது sebilangan சொன்னாக்கா அது ரைட்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம segitiga sama kaki இருக்கு, segitiga sama sisi இருக்கு, segitiga tepat இருக்கு, அந்த மாதிரி நிறைய segitiga இருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி segitiga கூட இருக்கு நம்மளுக்கு. இதுவும் segitiga தான். இன்னைக்கும் ஒரே தான் கோண போகுது. ஓகே, சோ அப்ப இது வந்து palsu ஏன்னா அவன் semua படிச்சிட்டாங்க. Sebilangan poligon mempunyai 5 sisi. Sebilangan poligon mempunyai 5 sisi. Benar wrong. Poligon benar sir. Benar. ஏன்னா sebilangan 5 sisi correct lah. Semua bulangan boleh dibahagi tepat dengan 8 sektor yang sama, right ah? palsu sir. palsu இதே பீஸா பண்ணீங்கனாக்கா வட்டமா இருக்கும். சின்ன பீஸால 4 பீஸ் தான் இருக்கும். ரெகுலர்ல 6 பீஸ் இருக்கும். லார்ஜ்ல 8 பீஸ் இருக்கும். சோ அதான் சொல்றாங்க ஆக்சுவலி. இப்போ சொல்றதுனால இது palsu. இதுவே sebilangan சொன்னா கரெக்ட். சரிங்களா? சோ semua bulangan boleh dibagi tepat dengan 8 sektor tak boleh sebab semua wrong. Sebilangannya yes. இப்போ இதே கேக்குறான் tukarkan ayat ni untuk menjadikan benar சொன்னா மாத்திர வேண்டியதான். இதை வெட்டிட்டு sebilangan போட்டா ஆட்டோமேட்டிக்கா அது benar ஆயிரும். அதே மாதிரி இதையும் வெட்டிட்டு sebilangan போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா benar-ஆ மாறிடும். இதான் क्वेश्चन வரும். tukarkan இங்க இருக்கும் கேள்வி நம்மளுக்கு. later I'll show you the questions. We have questions. நம்ம செய்வோம் திருப்பி அப்புறம். ஓகே, now penafian நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸை நம்ம வந்து benar-ஆ palsu-ஆ மாத்துறதோ இல்ல palsu benar-ஆ மாத்துறதுக்கு நம்ம 2 வார்த்தை பாய்ப்போம். bukan, tidak. இந்த 2 வார்த்தை பாய்ச்சி நம்ம மாத்துவோம். உண்மையை பொய்ன்னு சொல்லுவோம், பொய்யை உண்மைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாத்துவோம் தமிழ்ல. So Malayala means benar akan jadi palsu,
palsu akan jadi benar. Okeyங்களா? இந்த ரெண்டு சிம்பலை தவிர நம்ம இன்னும் வேற ரெண்டு சிம்பல் பாய்ப்போம். இந்த சிம்பல் பாய்ப்போம். tidak sama dengan bukan subset. முதல்ல சிம்பல் இருக்குல்ல, அந்த bukan subset பாய்ப்போம் நம்ம. ஓகே. சோ எப்படி வரும்னாக்க இந்த மாதிரி வரும். இப்ப கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி அவன் போட்டிருந்தானா, இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அது போட்டிருந்தானா இது வந்து புனாஃபியான் கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த சிம்பல், இந்த டேஷ் வந்து வளவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து புனாஃபியான் கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்திருந்தானாக்கா பாருங்க, இந்த சிம்பல் digunakan untuk mewakili penafian. இப்போ வந்து ஒரு புஞாத்தை கொடுத்துட்டான், இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா, இப்ப 3 we give a sentence. எப்படி சொல்றது? Okey, bilangan kes COVID hari ini ialah 8,000. Okeyங்களா? அது புஞாத்து. bilangan kes COVID hari ini ialah 8,000. அது புஞாத்து. இப்போ நான் புஞாத்தை பால்சுவா கொடுக்கணும். இப்போ எனக்கு அவன சொன்னானாக்கா bagi புஞாத்து இப்படி கொடுக்குறான். அப்ப இந்த சிம்பல் வந்து நம்ம புனாஃபியான் கொடுக்கணும். சோ அப்ப bilangan kes COVID hari ini ialah bukan 8,000. அவ்வளவுதான். நம்ம அதுல வேற எதுவும் மாத்தக்கூடாது. அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கணும். அதுல ஒரு சின்ன இடத்துல ஒரு புக்கான் இல்லைன்னா தீடா, மங்கிக்கோட் சென்டென்ஸ். எங்க தீடா எங்க புக்கான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த சென்டென்ஸ்ல வந்து நமக்கு தெரியும், இதுல புக்கான் தான் பாய்க்கணும், இதுல தீடா பாய்க்கணும், அந்த மாதிரி நம்ம வைக்க வேண்டியது ஆக்சுவலி. சோ இந்த சிம்பல் வந்துச்சுன்னா யூ நீட் டு சேஞ்ச் தி சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸை வந்து நீங்க வந்து பால்சுக்கு மாத்தணும். சரிங்களா? ialah penafian penyata bermaksud bukan ataupun tidak. For example, ikan paus ialah mamalia. இது புஞாத்து. இது வந்து bukan புஞாத்துக்கு மாத்த சொல்றான். அப்ப ikan paus பாருங்க எல்லாமே சேமா இருக்கு. இந்த இயலா இடத்துல bukan வச்சிட்டாங்க. ikan paus bukan mamalia. சோ இது benar, இது palsu. Benarல இருந்து palsu போறதுக்கு dia add on bukanன்ற வார்த்தை மசூப் பண்ணிருச்சு. Sfera mempunyai permukaan rata. இது wrong. Sfera னா பந்து, பூமி. அதான் sfera. Sfera வந்து permukaan பூமின்றது வந்து ஒரு penyata, but ஆனா penyata yang palsu. இது வந்து penyata yang benarக்கு மாத்தணும், mengikut penafian. அப்ப sfera tidak mempunyai permukaan rata. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா benar மாறிடுச்சு dengan mengadakan perkataan tidak. So tidak dan bukan வந்து mengikut ayat தான். ஏன்னா எப்பயுமே கேட்பாங்க, சார் எங்க சார் tidak பாய்க்கணும், எங்க சார் bukan பாய்க்கணும் அப்படின்னு. அது நீங்க சென்டென்ஸ் எழுதுறப்ப உங்களுக்கு தெரியும், அந்த சென்டென்ஸ்லயே வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகே, now next one. Menurut contoh, nombor kena boleh dibahagi tepat dengan 2. Suatu pernyataan yang benar. இப்ப இது வந்து நான் penafian எனக்கு மாத்த போறேன். அப்ப nombor kena tidak, tengok, tidak boleh dibahagi tepat dengan 2. அப்ப இது tidak add பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ஒன்னாவது. அடுத்து வந்து ஏன்னா இதுலயே தான் penafian கீழ semua sebilangan வரும். Semuanya வந்து எல்லா ஆப்ஜெக்டும், எல்லா கண்டென்ட்டும் masuk. Sebilangannya satu ataupun beberapa objek yang masuk. Okey dah. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் நம்ம. Semua burung boleh terbang. இது ரைட்டா ராங்கா? Wrong, sir. ஏமா ராங்? Right, sir. Right, sir. Right. Right, sir. ரைட்டா ராங்கா? Right, sir. Right, sir. யாராச்சும் பால்சு சொன்னீங்களா? bukan sir. ரைட் தான் சார். ஒரு ஆள் புக்கான் சொன்னீங்க. ஏன் புக்கான் சொல்றீங்க? Burung kiwi parkas sir. burung என்ன ya? Burung kiwi. burung kiwi இல்லையா? burung penguin. penguin. penguin மட்டும் பறக்காது, மத்த எல்லா குருவியும் பறக்கும். penguinனும் குருவிதான், penguin பறக்காது. அப்ப இது வந்து benar இல்ல, இது பால்சு. இது வந்து பால்சு. புரியுதுங்களா? சோ அப்ப நான் benar மாத்தணும்னாக்கா நான் semua எடுத்துட்டு sebilangan போடணும். sebilangan போட்டேனாக்கா அது வந்து benar மாறிடும். ஏன்னா penguin பறக்காது. penguin வந்து consider bird. boleh faham tak? boleh sir. Okay, very good. இத முதல்ல நம்ம contoh பார்த்துட்டு நம்ம, அதனால no problem. Okay, right. Okay, menentukan nilai kebenaran ayat majmu'. Maksudnya mari kita sering kali mencantum 2 ataupun lebih ayat dalam pertuturan atau penulisan untuk menyampaikan hasrat, untuk menerangkan suatu perkara. ஏதாச்சும் சொல்றப்ப நம்ம சம்டைம்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் நம்ம. அப்ப அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வர்றப்ப அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றப்ப ரைட்டா ராங்கா? நேத்து வந்து நான் கடைக்கு போனேன், நான் வந்து முட்டை வாங்கினேன். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கடைக்கு போனது, முட்டை வாங்கினது. இதுல ஏதாச்சும் ஒன்னு ரைட்டு ஒன்னு ராங்கா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே ராங்கா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே குறைக்கா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி வர்றப்ப 2 ஸ்டேட்மெண்ட் 2 நீளா வர்றப்ப எப்படி tentukan பண்ணுவீங்க? அதான் majmu'. majmu'ன்றப்ப you are combining 2 sentence, mencantum 2 ayat. Okey. Okey, secara umumnya 2 jenis cantum
ayat dapat dilakukan dengan menggunakan perkataan dan ataupun perkataan atau. இதுல வந்து சிம்பிள் தான், வேற இல்ல. நம்மளுக்கு நிறைய கத்த மஜ்மூ இருக்கு, சம்பில், லாலு, ஜிக்கு நிறைய இருக்கு. பட் ஆனா நம்ம இங்க பார்க்க போறது ரெண்டு வாயட் தான், ஒன்னு டான் ஒன்னு அத்தாவ், அவ்வளவுதான். வேற பாய்க்கல. டான் டன் அத்தாவ் மட்டும் தான் நம்ம பாய்ப்போம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு டான் டன் அத்தாவ். இப்போதைக்கு உங்க சிலிபஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், தலைபேர் இப்ப dua, hanya dua pernyataan saja. For example இங்க இருக்கு பாருங்க, Pentagon mempunyai 2 penjuru, Heptagon mempunyai 4 penjuru. இத வந்து நீங்க ayat majbu மாதிரி நீங்க சேர்த்துறாதீங்க தெரியுமா. Pentagon dan Heptagon mempunyai 2 penjuru அந்த மாதிரி வர தனித்தனியா தான் போடணும். ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா தான் இருக்கும், நடுவுல தான் வார்த்தை போறோம். Pentagon mempunyai 2 penjuru dan Heptagon mempunyai 4 penjuru. புரியுதுங்களா? இப்ப இங்க பாருங்க, ரெண்டாவது piramid mempunyai 5 satah, piramid mempunyai 5 bucu. இதுவே நீங்க மலையாள செஞ்சு எப்படி எழுதுறீங்க, piramid mempunyai 5 satah dan 5 bucu வந்துரும். அந்த மாதிரி இங்க எழுத கூடாது. அந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லா எழுதணும். piramid mempunyai 5 satah, சரி கமெண்ட் பண்ணி அதை மன்னிச்சுங்க, சார் சொல்றேன். piramid mempunyai 5 satah dan 5 bucu. சரிங்களா? சோ இது வந்து டான் பாய்ச்சிருக்காங்க. அடுத்தது p ialah integer, q ialah integer. அப்ப அது அப்படியே எழுதுனா நெகட்டிவ் 4 dan 2 ialah integer. ஏன்னா இங்க பாருங்க, இது p ஸ்டேட்மெண்ட், இது q ஸ்டேட்மெண்ட். இது ayat pertama, இது ayat kedua. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணனும். அப்ப இது ரெண்டுமே சேம் வேர்ட்ஸ் நம்ம குறைச்சிட்டு டிஃபரண்ட் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதுவோம். இப்ப நெகட்டிவ் 4 dan 2 ialah integer, நெகட்டிவ் 4 atau ialah integer. புரியுதுங்களா? மலாயில செய்யற மாதிரியே தான், ரெண்டு ஆயட் எப்படி கம்பைன் பண்றீங்களோ அப்படி கம்பைன் பண்ண வேண்டியதுதான். ஓகே, வெரி குட். ஓகே, சோ இப்போ நான் சொன்னல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்தா எப்படி தந்துkan பண்ணுவீங்கன்னு நம்மளுக்கு ரெண்டு சிச்சுவேஷன் வரும். either kita akan gunakan dan ataupun kita akan gunakan atau. ஓகே, சோ இப்ப dan பாய்ச்சோம்னாக்கா ரெண்டுமே benar-னா மட்டும்தான் benar வரும். புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒன்னு பல்சுனாலும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பல்சுவா மாறிடும். ரெண்டுமே பத்தோல், ரெண்டுமே ரைட்னா மட்டும்தான் அது ரைட் டான் பாய்ச்சோனாக்கா. புரியுதுங்களா? இதுவே நம்ம அத்தாவை பாய்ச்சோனாக்கா அந்த பிரச்சனை இல்லை. அத்தாவில் வந்து ஏதாச்சும் ஒன்னு ரைட்டுனாலும் அது ரைட்டு தான். அதான் பாருங்க, இது எல்லாமே ரைட்டு. ஏன்னா பாருங்க, இங்க ஒரு ரைட் இருக்கு, இங்க ஒரு ரைட் இருக்கு, இங்க ஒரு ரைட் இருக்கு. ஏதாச்சும் ஒன்னு ரைட்னாலும் எல்லாமே ரைட்டு. இங்க ஏன் பல்சு வச்சுன்னா இங்க ரைட்டே இல்லை, அதனாலதான் பல்சு. சோ அப்ப உங்களுக்கு தெரியணும், அத்தாவுனாக்கா ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு ரைட் இருந்தா கூட அது ரைட்டு தான். ரெண்டுமே ரைட்னாலும் ரைட்டு தான், ஏதாச்சும் ஒன்னு ரைட்னாலும் ரைட்டு தான். இதுவே டான் பாய்ச்சிருந்தாங்கன்னா ரெண்டுமே பென்னார்னா மட்டும்தான் பென்னார், மற்றது எல்லாமே பால்சு தான். வெளிஃபார்ம்டா?